சரசக்கா. பானு, சரண்யா, வாங்க உட்காருங்க வாங்க. என்னக்கா பண்ணிட்டு இருந்தீங்க? வேலையா இருந்தீங்களா? இல்ல சரண்யா. சரண்யா எங்க ஆளையே காணோம், எங்க போயிருந்த? நான் எங்கக்கா போக போறேன்? இந்த ஊரை விட்டா வேற போக்கடை இருக்குதா என்ன? வேலையே சரியா இருக்குதுக்கா. ஓஹோ, நான் நீ வரலையே, உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினச்சிக்கிட்டேன். எங்கக்கா, அங்க போறது கூட எல்லாத்துக்கிட்டையும் உத்தரவு வாங்கணும். ஏன்டி சரணி அப்படி சொல்ற? என் மாமியார் எதுக்கா இருந்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வருதுக்கா. முடியல, அதான் நான் எங்கேயும் போறதில்ல, வீடே கதைன்னு கிடக்குறேன். போக போக நமக்கே பழகிடும் சரண்யா. அக்கா ஆனந்திய பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு பானு சொன்னா, எப்படிக்கா, பிடிச்சிருக்குதா? ஆமா சரண்யா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு அப்பயே சொல்லிட்டாரு. ஆனந்தி கிட்ட கேட்டோம், ஆனந்தி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அப்படியாக்கா? பிடிச்சிருந்தா மட்டும் கல்யாணம் பண்ணுங்கக்கா. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வாழ்க்கையே கெடுக்க கூடாதுக்கா. ஆமா சரண்யா, இங்க இருக்கத்தோட அங்கதானே வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். ஆமாக்கா, நீங்க சொல்றது உண்மைதான்க்கா. கல்யாணம் புதுசுல அம்மா வீட்டுக்கு போகணும்னு தோணும். அதுக்கப்புறம் மாமியார் வீட்லயே இருக்கணும்னு தோணும். கல்யாணம் புதுசுல எங்க அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணேன். இப்ப பாரு, அங்க போறதே இல்லை. எங்க அம்மா சொல்லி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஆமாக்கா, நானும் அப்படிதான் இருந்தேன். அக்கா, மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிட்டீங்களா உங்களுக்கு சம்மதம்னு? சொல்லிட்டேன் சரண்யா, நிச்சயத்துக்கு நாள் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக்கா, எப்போ வைக்கலான்னு இருக்கிறீங்க? இன்னும் முடிவு பண்ணல சரண்யா, ஒரு நல்ல நாளாக பார்க்கணும். அப்படியாக்கா, எங்க வைக்கலான்னு இருக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டில் மண்டபத்தில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் எங்கே வைக்கிறதுன்னு முடிவு பண்ணல. சரிக்கா, ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு சொல்லுங்க. சரிக்கா, நேரம் ஆகிடுச்சுக்கா, போயிட்டு வரோம். பசங்களும் வந்துட்டு இருப்பாங்க. சரி டீச்சர், போயிட்டு வாங்க. உள்ளவா கவிதா. அண்ணா, அம்மா சாப்பிட கூட்டாங்க. வரேன் கவிதா. அண்ணா. சொல்லு கவிதா. அண்ணா, நிலானிய பார்த்துட்டு வந்தேன். கவிதா, நிலா எப்படி இருக்கிறா? ரொம்ப டல்லா இருந்தாங்கண்ணா. பாவம் நிலா. முன்ன மாதிரி பேச மாட்டாங்கண்ணா, அமைதியாவே இருந்தாங்க. அப்படியா? நான் சொன்னது சொன்னியா? சொன்னேண்ணா. அண்ணி டீச்சருக்கு படிக்கலையா, நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன சொன்னா? அண்ணி வேலைக்கு போறாங்களாண்ணா. எங்க, யார் கூட கவிதா நிலா வேலைக்கு போறா? அதெல்லாம் அண்ணி சொல்லலண்ணா, வேலைக்கு போறேன்னு மட்டும் சொன்னாங்க. சரி கவிதா, நாளைக்கு பஸ் ஸ்டாப்ல நான் வெயிட் பண்றேன்னு சொல்லு. சரிண்ணா, எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? நான் நிலா கிட்ட பேசணும் கவிதா. சரிண்ணா, நான் சொல்றேன். கவிதா, அம்மா வர சொல்லு. பாவம் நிலா. நிலா நினைச்சாவே கஷ்டமா இருக்குது. கார்த்திக், சொல்லுப்பா. உன்னை சாப்பிட தானே வர சொன்னேன், நீ எதுக்கு என்ன வர சொன்ன? அம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன்ல. என்னது கார்த்திக்? நிலாவை பத்திமா. திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? நிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. என்ன கார்த்திக் நீ பேசுற? எனக்கு நிலா பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே, அப்படியா? அவளே ராசி இல்லாதவ, அதனாலதான் தாலி கட்டின அன்னைக்கு அவ கழுத்துல தாலி இல்ல, அவளுக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நிலா தான் எனக்கு பொண்டாட்டி. இந்த மாதிரி பேசிட்டு இருந்த, அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அப்பா கிட்ட சொன்னா அப்பாவும் சரின்னு தான் சொல்லுவாரு. நிலாவை கல்யாணம் பண்ணிக்கோ தான் சொல்லுவாரு. அப்பா பார்க்கலாம், நானே உனக்கு வேற பொண்ணு பாக்குறேன். இங்க பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தது நிலா கூட மட்டும்தான். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏன்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டுக்கிற? நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. ஆமா, நிலா மேலதான் பைத்தியமா இருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா நிலாவை எவனா பார்த்தாலே கொள்ளணும்னு தோணுது. நான் அந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்கிறேன். ஏன்டா அந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுற? ஆமா, இருக்குதான். எல்லாம் உங்களாலதான். சின்ன பிள்ளைய இருக்கும் போதுல இருந்தே நிலா தான் அவன் பொண்டாட்டின்னு அப்படியே சொல்லி ஆசை வளர்த்து விட்டுட்டு, அப்பல இருந்தே அவளை மட்டும்தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன். என் உயிரே அவதாம்மா. அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. கார்த்திக், அப்ப ஏதோ விளையாட்டா சொன்னதுப்பா. அது இவ்வளவு பெரிய விஷயமா அவனுக்கு தெரியாது. நிலாவுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்தா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இப்பயும் ஒண்ணு இல்லம்மா, கல்யாணம் பண்ணி வைங்க. அவளே ராசி கெட்டவ. உனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது கார்த்திக். ஏமா நீயே இப்படி பேசுற? மத்தவங்களும் எப்படி பேசுவாங்க நிலாவ? நிலா வேற யாருனாவா? அப்பாவோட அக்கா பொண்ணு தானே. நீயே இப்படி பேசுனா என்ன? மத்தவங்களும் என்னென்ன சொல்லுவாங்க? நிலா பாவமா. பாவம் தான், அதுக்கு என்ன பண்ண சொல்ற?
அதுக்கு தான் நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு என்கிட்ட வந்த நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இங்க பாருங்கம்மா, நான் நிலாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். நிலா வேலைக்கு கிளம்பிட்டியாம்மா? ரெடி ஆயிட்டம்மா. ஏன் என்ன எழுப்பல? நான் இருந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. இருக்கட்டும்மா, இது என்ன பெரிய மழையா செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு? நீ ஏன் ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாமல் தவிக்கிற? காலங்காத்தால தான் கொஞ்ச நேரம் தூங்குற. நிலா உனக்கு வேலை பிடிச்சிருக்குதாம்மா? சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மலர் என்ன வரலம்மா? இல்லைம்மா, இன்னும் மலர் வரல. நீ சாப்பிடுமா, மலர் வருவா. சரிம்மா, நான் மலர் வீட்டுக்கு போய் பார்க்குறேம்மா. சரி நிலா, நீ சாப்பிட்டு போயிட்டு வா. சரிம்மா, நீங்களும் வாங்கம்மா சாப்பிடலாம். வர நிலா. இந்தம்மா விமலா, வெளியே வா. ஐயோ, கடமை ஆரம்பிடுதே. உள்ளே கூப்பிடுவோம், வெளியே போட நம்ம தான் போவோம். என்ன, உள்ள வாங்க, உட்காருங்கண்ணே. உன் வீட்டுக்கு உட்காந்து விருந்து சாப்பிட வரல, எங்க வட்டி? வட்டியும் தரல, அசலும் தரல. நல்ல வேலை அந்த மனுஷன் வேலைக்கு போயிட்டாரு, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன, உட்காருங்கண்ணே, நான் டீ எடுத்துட்டு வரேன். டீ குடிச்சிட்டே பேசலாம். உன் வீட்டுல டீ குடிக்க வரல, உனக்கு படம் கொடுத்துட்டு நான் நிறைய நடக்கணுமா? நீங்க ஏன் நடந்து வரீங்க? உங்க வீட்டில் தான் கார் இருக்குதுல்ல, அதில் வாங்க. ஓஹோ, நான் பெட்ரோல் போட்டு செலவு பண்ணிட்டு வரணுமா? ஒழுங்கா பெட்ரோல் காசும் கொடுத்துடு. என்ன, என்கிட்ட பணமே இல்லைண்ணே. பணமே இல்லையா? எனக்கு எப்படி தருவ? என்ன ஏமாத்த பாக்குறியா? அப்படிலாம் இல்லைண்ணே, உங்களை ஏமாற்ற முடியுமா? ஓஹோ, ஏமாத்துறான்னு கணக்குல தான் இருக்கிறியோ? எப்ப பணம் தருவ? என்ன, இப்போ இல்லைண்ணே, என் புருஷனுக்கு சம்பளம் போட்டு தரேனே. எப்ப சம்பளம் வரும்? வரும்போது தரேனே. வரும்போது தரியா? உன் மேல நம்பிக்கையே இல்லை. எங்க உன் புருஷன்? கூப்பிடு, அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, அவர் எதுக்குண்ணே? உன் புருஷன்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் எப்ப சம்பளம் வரும்னு. போங்கண்ணே, காரியமே கெட்டுடுச்சு. அவருக்கு தெரியாதுண்ணே. தெரியாதா? ஆமாண்ணே, நான் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு வந்தேன். நீ தர மாதிரி தெரியல, நான் உன் புருஷன்கிட்டே வாங்கிக்கிறேன். என்ன, அப்படிதான் பண்ணிடாதீங்கண்ணே, அவருக்கு தெரிஞ்ச எனக்கு கொண்டே போட்டுருவாரு. உன் புருஷனுக்கு தெரியாம பணம் வாங்கி நீ என்ன பண்ண? அதுவாண்ணே, வீட்டில் எந்த பொருளும் இல்லைண்ணே, அதான் எல்லாத்தையும் வாங்கி போட்டேன். இந்த பொருளெல்லாம் எப்படி வந்து வாங்கிட்டு கேட்கலையா? கேட்டாருண்ணே, எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு உங்க அம்மா வீட்லயே வாங்கிருக்கலாமே. பாவனே, எங்கள் அம்மா வீடு. உங்க அம்மா பாவும் உன் புருஷன் பாவம் இல்லையா? இல்லைண்ணே, அவரே வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் வாங்கி தரல, அதை நானே வாங்கிக்கிட்டேன். அந்த மாதிரி பொண்டாடி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன, என் புருஷனை வர சொல்கிறேன், அவர்கிட்ட சொல்லுங்கண்ணே. அப்படியாமா? அந்த மகராசனை வர சொல்லுமா, அவரை நானும் பார்க்கணும். என்ன, அவர் வேலைக்கு போயிட்டாருண்ணே, நான் ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடுங்கண்ணே. இந்த அம்மா விமலா, உன் புராணம் தெரியுது. எப்ப காசு தருவ? இல்ல வட்டி வச்சிருக்கா? என்ன, ரெண்டுமே இப்போதைக்கு இல்லைண்ணே, என் கைக்கு பணம் வந்து நானே வந்து கொடுத்துறேண்ணே. ஒன்னெல்லாம் நம்ப முடியாது. தரேன்னு தரவே மாட்டேங்கிற நீ. வட்டிக்கு குட்டி போட்டு குட்டிக்கு வட்டி போட்டு நீ பணம் தர மாட்டேற. நீ வாங்கினது 5 லட்சம், இப்போ 10 ஆயிடுச்சு. என்னது 10? ஆமா, இன்னும் நீ கொடுக்கணும் 15, 20, 25 போய்கிட்டே இருக்கும். என்னண்ணே நீங்க இப்படி பண்றீங்களே? அத்தை, என்ன அத்தை? ஆனந்தி இல்ல? நீ எதுக்கு இங்க வந்த? ஆனந்திய பாக்கிறதுக்கு வந்த அத்தை. உள்ளதா இருக்கறா, சீக்கிரம் பாத்துட்டு போ. இந்த அம்மா விமலா, இன்னும் ஒரு வாரத்துல வட்டி தரேன்னா உன் புருஷன்கிட்டே சொல்லி கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுல பணம் கேட்பேன். புரியுதா? இன்னும் ஒரு வாரத்திலே வட்டி வந்து சேரணும். சரிண்ணே, நீங்க போயிட்டு வாங்க, நான் கொடுத்துட்றேன். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் வரணும். இல்ல ஜாக்கிரதை. மண்ணா போனவன் வட்டிக்கு பணம் வாங்கினா குட்டிக்கு வட்டி ஏத்திட்டே போறான். கட்டிட போவன், இதான் உடம்புல ஒட்டுமா? நாசமா போனவன் உருப்பிடுவானா? இவனா விளங்கவே மாட்டான். அந்த காசு கொஞ்சம் கூட உடம்புல ஒட்டாது. ஊர் அடிச்சு ஒலையில போறான். இவன் நல்லா இருப்பானா? நாசமா தான் போவான். மலர், என்னாச்சு உனக்கு? நிலாக்கா, வாங்கக்கா. மலர், உடம்பு சரியில்லையோ? ஆமாக்கா, எனக்கு ஃபீவர். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தியா மலர்? இல்லக்கா, இனிமேல் தான்க்கா போகணும். சரி மலர், உடம்ப பார்த்துக்க. சரிக்கா, நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிடுங்க. அக்கா, தனியாக நீங்கள் போவீங்களே, இல்லை நானும் வரட்டுமா? வேணாம் மலர், நீ ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, பார்த்து பத்திரமா போங்க. சரி மலர், நான் பார்த்து போய்க்கிறேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வா. பாய்க்கா. பாய் மலர், நான் போயிட்டு வரேன். அக்கா, பார்த்து போங்கக்கா. மாப்பிள்ள, என்ன அப்படியே இருக்கிற? ஏன் மச்சான், எப்படி இருக்கணும்? இல்ல மாப்பிள்ள, ஒரு 2 நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலே சீன் போட்டு திரிவானுங்க. நீ சிம்பிளா இருக்கிறியே, அதான் கேட்டேன். அதுவா மச்சான், நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற? அப்புறம் பாக்குறவங்களும் அப்படித்தானே சொல்லுவாங்க, நான் சீன் போறேன்னு.
என்ன மாப்பிள்ள பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இல்லடா, எனக்கு நானா இருக்கத்தான் எனக்கு பிடிக்கும். எந்த மாதிரி மாறணும்னு இல்ல. சரி மாப்பிள்ள, இத்தனை வருஷம் அங்க இருந்தியே, பொண்ணு எதுனா பார்த்து வச்சுக்கிறியா கல்யாணம் பண்றதுக்கு? இல்ல லவ் கிவ் என்ன பண்றியா? அது என்னடா லவ் கிவ்? லவ் சரி, கிவ்னா என்ன? எல்லாம் ஒரு ஃப்ளோல பேசுதான் மாப்பிள்ள, எனக்கே தெரியாது. என்ன மாப்பிள்ள, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல? அதுக்கு எந்த பதிலும் இல்லைன்னு அர்த்தம். மாப்பிள்ள, அமுதனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது உனக்கு தானே. ஏன் இப்படி சொல்ற? நான் கல்யாணம் பண்ற ஐடியாலே இல்ல மச்சான். ஏன் மாப்பிள்ள, சன்னியாசி ஆக போறியா? ஆமா மச்சான், கம்பெனிக்கு ஆள் இல்ல, நீ வரியா? ஏன்டா, நானே கல்யாணம் பண்ணி 10-15 புள்ள பெத்துக்கலான்னு இருக்கிறேன். என்ன வாடான்னு கூப்பிடுறியே? மச்சான், 10-15 போதுமா? அட பாவி, பார்க்க அப்பாவே இருந்துட்டு இன்னமா பிளான் பண்றியே? ஆமா மச்சான், உனக்கு எப்ப கல்யாணம்? கல்யாணம் பண்ணணும், ஆனா இப்ப இல்ல, அப்புறமா தான். பொண்ணெல்லாம் பாத்துட்டியா மச்சான்? முக்கியமா உன்னோட கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? இனிமேல் தான் மாப்பிள்ள பொண்ணு பார்க்கணும். இப்படிலாம் பேசுறத பார்த்தா நீ லவ் பண்ற நான் நினைச்சிட்டுக்கிறேன். லவ் பண்ணிட்டு தான் 10-15 குழந்தை பெத்துங்கன்னு சொல்றியோன்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டியோ? என் மூஞ்சில பார்த்து யாரு மாப்பிள்ள லவ் பண்ண போறா? ஏன்டா மச்சான் அப்படி சொல்ற? நீ அழகுண்டா. உன்னெல்லாம் பார்த்தா கியூல வந்து நிப்பாங்கடா பொண்ணுங்க. எதுக்கு? செருப்பு கொண்டு அடிக்கவா? அப்படி வாங்கின அனுபவம் இருக்குதோ? அப்படிலாம் எதுவும் இல்லடா. நீ வேற போற போக்குல யாருன்னா கோத்து விட்டு போயிட போற. மாப்பிள்ள, நான் பொண்ணு பார்த்தா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு தான்டா சொல்லுவேன். ஏன் மச்சான், பேசி வைக்கணுமா இல்ல மூக்கு மொழியில சரியா இருக்குதான்னு பாக்கணுமா? அதுல மாப்பிள்ள, ஃபர்ஸ்ட் நீ தான் என்கிட்ட கேட்டுக்கிறியே எப்போ கல்யாணம் பண்றேன்னு. வேற யாரும் கேட்டதில்ல. அதான் வாங்கிட்டே பொண்ணு பார்த்தது சொல்லலான்னு இருக்கிற. ஓஹோ அப்படியா, சரி சரி, பாரு நானும் உனக்கு பார்த்து சொல்றேன். நீ என்ன பார்த்து சொல்ற? பொண்ணு பார்த்து உன் கண்டிஷனை சொல்லுவோம் மச்சான். 15 குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னல, அது சொல்லிடணும் முன்னாடியே. அட பாவி, அப்படின்னா கோத்து விட்டு போயிட போறேன். நான் சும்மா சொன்னேன். இப்படிலாம் சொன்னேன், எனக்கு இந்த ஜென்மத்துக்கு கல்யாணமே நடக்காது. நானும் உன் கூட சன்னியாசியா வரணும். இப்பதான் மச்சான் நீ கரெக்டா முடிவு எடுத்துக்கிற. நீ என் கூட வந்துட்டு ஜாலியா இருக்கும். போடா டேய் போடா, நான் பொண்ணு பார்த்தாலும் வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். நீ சொல்லணும்னா பரவாயில்லடா, நானே அந்த பொண்ணை பார்த்து சொல்லிடுவேன். என் மச்சான் நல்லவன் தான், நல்லா சம்பாதிப்பான், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிடுவேன். உன் நல்லதுக்கு தான் மச்சான் சொல்லுவேன். எனக்கு நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீ எதுவுமே சொல்லாம இருந்தா போதும். அப்படி சொல்றியோ? ட்ரை பண்றேன். சரி மாப்பிள்ள, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? உனக்கா மச்சான், அந்த ஊரே வாங்கலாம்னு தான் நினைச்சேன். அப்படியா மாப்பிள்ள, என் மேல உனக்கு எவ்வளோ பாசம். ஆமா மச்சான், ஆனா அதை எப்படி எடுத்துட்டு வரதுன்னு தெரியல. போடா, நானே கொஞ்ச நேரத்துல நம்பிட்டேன். இன்னுமாடா அப்படியே இருக்கிற? யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இன்னும் விளையாட்டு புள்ளியாவே இருக்கிற மச்சான் நீ. என்ன பண்றது, உங்களை மாதிரி விவரம் தெரியலையே. யாருக்கு? உனக்கா? நம்பிட்டேன். மாப்பிள்ள, வாங்கிட்ட பேச முடியாதுடா. ஏன் மச்சான், பேச வார்த்தை இல்லையா? எனக்கு தெம்புல, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. இல்ல, உன் முகத்தை பார்த்து தான் கார் டிரைவ் பண்ணுவேன். ஏன் மாப்பிள்ள, நான் அவ்வளவு அழகாவா இருக்கிறேன்? ஆமா மச்சான், நீ பேர் அழகல்ல. போதுண்டா நீ என்ன ஓட்டுறது, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. இல்ல இல்ல. ஏன் மாப்பிள்ள, விளையாடாத. அபி, அங்க பாருடா, ரோட்ல ஒரு குழந்தை ஓடி வருது. என்ன மச்சான் கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க? பாப்பா, இப்படிலாம் ஓடி வரக்கூடாது ரோட்ல. எங்க உங்க அம்மா? ஹலோ, அறிவில்ல? இப்படியே குழந்தைய ரோட்ல விடுவாங்க? குழந்தைய பெத்தா மட்டும் போதாது, பார்த்து பத்திரமா வளர்க்கணும். இப்படியே கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? ரோட்ல எத்தனை வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குது, குழந்தைய எப்படி வச்சுக்கணும் தெரியாது. நான் மட்டும் சடன் பிரேக் அடிக்கிறேன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சமாவது கேர்ஃபுல்லா இருக்க பாருங்க. பார்த்து கூட்டிட்டு போங்க. ஹலோ நிலா, நிலா.